Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தோம், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மெட்ரிக் ஸ்பேசஸில் சம் ஸ்பெஷல் சப்செட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் டி இது வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். அதாவது எக்ஸ் வந்து நான் எம்டி செட்டு, எக்ஸ் இஸ் நான் எம்டி செட். டிங்கிறது வந்து இதில் உள்ள ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். இப்படி இருந்ததுன்னா சாட்டிஸ்ஃபைங் அந்த 3 ப்ராப்பர்ட்டி இப்படி இருந்ததுன்னா எக்ஸ் கமா டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ நம்ம ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் முக்கியமான செட்ஸு, ஸோ உதாரணத்துக்கு ஓப்பன் பால்ஸ். ஓப்பன் பால்ஸ்னால் என்ன மெட்ரிக் ஸ்பேஸில்? ஸோ எக்ஸ்டி மெட்ரிக் ஸ்பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸுங்கிறது வந்து இதில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட். லெட் எக்ஸ் பி இன் கேபிட்டல் எக்ஸ். அண்ட் ஓப்பன் பால் வித் சென்டர் அட் x0ன்னு வச்சுக்கலாம், x0 and radius r greater than 0. இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, denoted by an open ball with center at x0 and radius r is denoted by bங்கிறது வந்து பாலுக்கு நான் அந்த ஓப்பன் பேராந்தீசிஸ் போட்டுக்கிறேன், x0 r. அதாவது முதல்ல சென்டர் எழுதணும், அதுக்கப்புறம் ரேடியஸ் எழுதணும். இந்த மாதிரி டினோட் பண்ணுறோம். இஸ் டினோட்டட் பை திஸ் சிம்பிள் அண்ட் டிஃபைன்ட் as and is defined as b of x0 r. இது என்ன செட்டுன்னா, set of all y in x, distance between x0 and y is less than r. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓப்பன் பாலோடைய டெஃபனிஷன். அதை ஓப்பன் பாலை வந்து பிங்கிறது வந்து பாலை டினோட் பண்ணுறதுக்குள்ள நோட்டேஷன், அந்த ஃபஸ்ட்டு லெட்டர், பாலோடைய ஃபஸ்ட் லெட்டர். சென்டர் வந்து x0, ரேடியஸ் r. ஸோ ரேடியஸ் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும், ரேடியஸ் cannot be 0. அப்போ இதை இந்த ஓப்பன் பாலை இந்த மாதிரி டினோட் பண்ணுறோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டு ஒய்ங்கிற எலமெண்ட் எடுத்துப்போம். எப்போன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் x0, y இஸ் லெஸ் தேன் r. ஸோ இது R2ல் வந்து ஒரு பால் மாதிரியே இருக்கும். R2ல் வந்து ஒரு பால் மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த செட் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சென்டர் 0, ரேடியஸ் 1, அதுக்குள்ளே சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேடியஸ் 1. ஸோ இங்கே 1, இது -1, இது 1, இது -1. இப்போ இங்கே ஓப்பன் பால் R2ல் உள்ள ஓப்பன் பால் என்னென்னா இந்த இன்டீரியர் மட்டும். அதாவது நான் அந்த ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதாவது அந்த அவுட்டர் இது கிடையாது, சர்க்கிளை கண்டெயின் பண்ணியிருக்காது. ஓகேங்களா? அதாவது சர்க்கிள் இது என்ன, B0, சென்டர் வந்து 0, 1. இது வந்து என்னன்னா இந்த நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த சர்க்கிளை வந்து கண்டெயின் பண்ணியிருக்காது. இந்த சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் என்ன, x² + y² = 1. அதுதான் இந்த சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளுக்கு உள்ள எல்லா பாயிண்ட்டும் வந்து ஓப்பன் பாலில் இருக்கும்.
R2ல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் பாலை வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நான் க்ளோஸ்டு பாலும் வந்து டிஃபைன் பண்ணலாம். க்ளோஸ்டு பால்ங்கிறது க்ளோஸ்டு பால் with center x naught in x and radius r greater than 0. இதை எப்படி டினோட் பண்ணுறேன்னா b of denoted by b of closed bracket x naught comma r and defined by b of x naught r equal to set of all y in x, distance between x naught y இது வந்து less than or equal to r இருக்கணும். ஸோ ஓப்பன் பாலுக்கும் க்ளோஸ்டு பாலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ஆர் அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் எடுத்து எழுதுனா அது வந்து ஓப்பன் பால். டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆராகவும் இருக்கலாம், லெஸ் தென் ஆராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து எழுதணும்னா அது வந்து க்ளோஸ்டு பால். ஸோ க்ளோஸ்டு பாலுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் பாலுக்கு இதுக்கு பேர் ஓப்பன் பேராந்திசிஸ், லெஃப்ட் ஓப்பன் பேராந்திசிஸ், ரைட் ஓப்பன் பேராந்திசிஸ். ஸோ இங்கே R2ல வந்து க்ளோஸ்டு பால் என்னவா இருக்க போகுதுன்னா R2ல க்ளோஸ்டு பால் சென்டர் அட் ரேடியஸ் 1 இது வந்து எதா இருக்க போகுதுன்னா இந்த செட்டு கூட யூனியன் அந்த சர்க்கிளையும் எடுக்கணும். யூனியன் set of all x comma y such that x square plus y square equal to 1. ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து நம்ம R2ல இது வந்து ஈஸி டு சி ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக அந்த சர்க்கிளோடைய அந்த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அந்த சர்க்கிள் ப்ளஸ் அதில் உள்ள இன்சைடில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் அது வந்து க்ளோஸ்டு பால். சர்க்கிளை மட்டும் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும்னா அது வந்து ஓப்பன் பால். இது வந்து R2ல. ஆனால் ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் பால்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் R2ல இது வந்து ரவுண்டாக வருது ஓகேங்களா. ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் இந்த மாதிரி பால்ஸ் வந்து ரவுண்டாக வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம அந்த இமேஜினேஷனே வந்து தப்பு மெட்ரிக் ஸ்பேஸஸ் பொறுத்த அளவுக்கு. என்ன இமேஜினேஷன்? பால்ஸ்னா வந்து ரவுண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷனே தப்பு. ஓகே, ஸோ இது ஓப்பன் பாலுடைய டெஃபனிஷன், இது க்ளோஸ்டு பாலுடைய டெஃபனிஷன். ஆனால் இந்த நோட்டேஷன்ஸ் பி எக்ஸ் நாட் கமா ஆர், ஓப்பன் எக்ஸ் நாட் கமா ஆர், இது வந்து ஒரு சில புக்கில் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க, வேற ஒரு சில புக்கில் யூ யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓப்பன் பாலுக்கு வந்து யூ யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. க்ளோஸ்டு பாலுக்கு வந்து பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆன ட்ரிவியல் விஷயத்தெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய டெஃபனிஷன். ஸோ டெஃபனிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புக்ஸில் என்ன நொட்டேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறது நம்ம அந்த புக்கை பார்த்தா நமக்கு என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஓப்பன் பால் க்ளோஸ்டு பால்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஸோ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் கமா டி discrete metric space. So discrete metric space na enna, ரெண்டு distinct point இருந்ததுன்னா அதோடைய distance வந்து d of x, y வந்து 0 எப்போன்னா if x equal to y, 1 if x not equal to y, 1 if x not equal to y. இதுதான் வந்து discrete metric ஓட definition. இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பால் என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன் பால், ஸோ ஓப்பன் பால்னால் பி வந்து பாலுக்கு ஓப்பன் பேராந்திசிஸ் போட்டு எக்ஸ் நாட் கமா ஆர், எக்ஸ் நாட் கமா ஆர், இது என்ன வரப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பை டெஃபனிஷன் என்ன, இது வந்து செட் ஆஃப் ஆல் ஒய் இன் எக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் லெஸ் தேன் ஆர், இது வந்து ஓப்பன் பால். இப்போ இதுவே வந்து ரெண்டு, இது என்னவா வரப்போகுது, இந்த செட்டு என்னவா வரப்போகுது இங்கே பாருங்கள். டெஃபனிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா 0,
எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா 1, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா 1. ஸோ நம்ம வந்து பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஹாஃப் எடுக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஹாஃப் இது வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக்கில் என்ன வரும்னா செட் ஆஃப் ஆல் ஒய் இன் எக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் இஸ் லெஸ் தென் ஹாஃப். ஆனால் டிஸ்கிரீட் மெட்ரிக்கில் வந்து ரெண்டே வேல்யூ தான் இருக்குது, ஒன்று 0 அல்லது 1. அப்போ இந்த செட்டில் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா இந்த செட்டில் சிங்கிள்டன் எக்ஸ் நாட் மட்டும்தான் இருக்க போகுது, சிங்கிள்டன் எக்ஸ் நாட் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஹாஃப் வென் ஆறுங்கிறது ரேடியஸ் வந்து என்னென்னா ரேடியஸ் லெஸ் தேன் 1 இருந்தால் இது ட்ரூ. இது வந்து எக்ஸ் நாட் கமா ஹாஃப்க்கு மட்டும் இல்லை, இங்கே வந்து நீங்கள் திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் ஃபார் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஆர் வந்து ஏதோ பாசிட்டிவ் நம்பர் ஆனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா நமக்கு வந்து சிங்கிள்டன் எக்ஸ் நாட் மட்டும்தான் வரும். அப்போ இது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கிடைக்குது. அதே நேரத்தில் ஆர் கிரேட்டர் தேன் 1ன்னா பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் இது என்ன வரப்போகுது, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து 0 அல்லது 1. அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 1 அண்ட் 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஃபார் எனி அதர் பாயிண்ட். கரெக்டு தானே? நமக்கு என்ன தெரியும், டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் ஈக்குவல் டு 1, டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் ஒய் இன் எக்ஸ் அண்ட் ஒய் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், அண்ட் ஒய் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்னா இது ஈக்குவல் டு 1. அப்போது எக்ஸு ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் இது எப்போ ட்ரூ, இஃப் ஆர் கிரேட்டர் தேன் 1. ஆர் கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா இந்த பால் வந்து கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸே வரப்போகுது, ஓப்பன் பால். அப்போ நம்மளுடைய இந்த ஓப்பன் பால்னால் ரவுண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனே வந்து இங்கே நம்மளுடைய இமேஜினேஷனே வந்து இங்கே தப்பாகுது. ஓகே, ஸோ இதே செட்டில் க்ளோஸ்டு பால் வந்து என்னவா இருக்க போகுது, இதே செட்டில் க்ளோஸ்டு பால் என்ன பி ஆஃப் க்ளோஸ்டு எக்ஸ் நாட் கமா ஆர் இது என்னவா வரப்போகுதுன்னா இது வந்து சிங்கிள்டன் எக்ஸ் நாட்டாக வரப்போகுது. எப்போன்னா இஃப் ஆர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1, ஆர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1னா சிங்கிள்டன் எக்ஸ் நாட். எக்ஸு எப்போன்னா இஃப் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஏன்னா இதோடைய டெஃபனிஷன் என்ன, இதோடைய டெஃபனிஷன் செட் ஆஃப் ஆல் ஒய் இன் எக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ இங்கே ஈக்குவல் டு 1ம் வரலாம். இப்போ ஆர் 1ன்னு எடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் 1 ஆர் ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 1. அதனால் இந்த க்ளோஸ்டு பால் வந்து எக்ஸு கேபிட்டல் எக்ஸே வரப்போகுது இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஆர் லெஸ் தேன் 1ன்னா சிங்கிள்டன் எக்ஸ் நாட். ஓகே, ஸோ இது வந்து மெயின்லி எக்ஸாம்பிள்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து ஏதாவது கவுண்டர் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இல்லையாங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கூட டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸை எடுத்து நம்ம ஆர்கியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள் 1. ஸோ எக்ஸாம்பிள் 2, ரியல் லைனில் வந்து இந்த க்ளோஸ்டு பால் ஓப்பன் பால்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக், ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக், அதாவது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இப்போ எக்ஸ் நாட்டை வந்து 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் நாட் வந்து 0ங்கிற பாயிண்ட். ஓகேங்களா, எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு 0. இப்போ நம்ம ஓப்பன் பால் என்னன்னு பார்க்கணும். ஓப்பன் பால் சென்டர் அட் 0, ரேடியஸ் ஆர், ஆர் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர். அப்போ இது என்ன வரப்போகுதுன்னா இது செட் ஆஃப் ஆல் ஒய் இன் ஆர் சச் தட் மாடுலஸ் 0 மைனஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர், மாடுலஸ் 0 மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஆர். ஆனால் இங்கே மாடுலஸ் 0 மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஆர்னா என்ன அர்த்தம், என்ன செட் இது, மாடுலஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர்.
இது என்ன செட்டு? அதாவது எல்லா ரியல் நம்பர் சாட்டிஸ்ஃபையிங் கண்டிஷன் என்ன? மாடுலஸ் ஆஃப் ஒய் லெஸ் தேன் ஆர். ஸோ மாட் ஒய் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பார்த்தோம்னா இது ஆர்னு வச்சுக்கோங்க, இது மைனஸ் ஆர்னு வச்சுக்கோங்க. ஆருக்கு மாடுலஸ் வந்து ஆர், மைனஸ் ஆருக்கு மாடுலஸ் வேல்யூ ஆர். நம்ம இதுக்கு இன்பிட்வீனில் உள்ள எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும், அதாவது மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர், இது ரெண்டுக்கும் இடையில உள்ள எந்த நம்பர் எடுத்து பார்த்தாலும் அதோடைய மாடுலஸ் வந்து லெஸ் தேன் ஆர். உதாரணத்துக்கு ஆர் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வச்சுக்கலாம். ஆர் ஈக்குவல் டு ஒன்னுன்னா ஆர் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஒன்னுன்னா இது மைனஸ் ஒன், இது ப்ளஸ் ஒன், இது மைனஸ் ஒன், இது ப்ளஸ் ஒன். அப்போ இந்த இன்டர்வல் மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் உள்ள இன்டர்வல், மைனஸ் ஒன்னையும் ப்ளஸ் ஒன்னையும் எடுத்துக்கிறோம். அதில் உள்ள எல்லா பாயிண்டோடைய மாடுலஸ் லெஸ் தேன் ஒன். ஸோ அதனால் இந்த செட் என்ன வரப்போகுதுன்னா, இந்த செட்டு மைனஸ் ஒன் ஒன் ஓப்பன் இன்டர்வல். இதை வந்து ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த லெஃப்ட் சைடில் உள்ள மைனஸ் ஒன்னும் இல்லை, ரைட் சைடில் உள்ள ஒன்னும் இல்லை. அதாவது எண்ட் பாயிண்ட்ஸ், லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் மைனஸ் ஒன், ரைட் எண்ட் பாயிண்ட் ப்ளஸ் ஒன், ரெண்டுமே இல்லை. அதே நேரத்தில் இது இன்டர்வல். ஸோ இதுக்கு பேர் வந்து ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன். ஸோ இது வந்து பி ஆஃப் 0, 1. ஆனால் இதை வச்சுட்டே வந்து நம்ம அப்போ பி ஆஃப் 0, r என்னவா இருக்க போகுது? பி ஆஃப் 0, r என்னவா இருக்க போகுது? அது வந்து நான் இந்த இன்டர்வல் எழுதுறேன் டைரக்டாக, மைனஸ் ஆர் கமா ஆர், மைனஸ் ஆர் கமா ஆர். ஓகே. ஸோ இப்போ 0 இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் என்ன வரப்போகுது? பி ஆஃப் ஏ கமா ஆர். பி ஆஃப் ஏ கமா ஆர் என்ன வரப்போகுதுன்னா, டெஃபினிஷன் எழுதுங்க. ஒய் பிலாங்ஸ் டு ஆர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ ஒய், ஏக்கும் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் ஆராக இருக்கணும், லெஸ் தேன் ஆராக இருக்கணும். இப்போ வந்து ஏங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச நம்பரு, இதோட ஏ ப்ளஸ் ஆர் ஆட் பண்ணுங்கள், ஏ மைனஸ் ஆரையும் ஆரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, ஆரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இன்டர்வல் இருக்குது, இந்த இன்டர்வல் மைனஸ் ஏ மைனஸ் ஆர், ஏ ப்ளஸ் ஆர். இதில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒய்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏலேருந்து ஒய்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்க போகுது? ஆரை விட கம்மியாக இருக்க போகுது. அதே நேரத்தில் இங்கே எடுத்துட்டாலும் ஏலேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆரை விட கம்மியாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஓப்பன் இன்டர்வல்ங்கிறது வந்து என்ன? ஓப்பன் இன்டர்வல்ங்கிறது ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர். இதே இந்த இந்த இன்இக்வாலிட்டியிலேருந்து நம்ம எழுதலாம் ஏ மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஆர். இதோட அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் வந்து மைனஸ் ஆர் லெஸ் தேன் ஏ மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஆர். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து ஆருக்கும் மைனஸ் ஆருக்கும் இடையில இருக்குது, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் ஒய் லெஸ் தேன் ஒன்றுனா என்ன? ஒய் வந்து மைனஸ் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்குது. ஒய் வந்து மைனஸ் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்குது. இதே ஆறுனா ஜென்ரல் நம்பருக்கு இங்கே எழுதியிருக்கோம். அப்போ அதே யூஸ் பண்ணோன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஆர்னா மைனஸ் ஆர் லெஸ் தேன் ஏ மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஆர். ஸோ இங்கே வந்து இதுவும் ட்ரூ. அதே நேரத்தில் நம்ம வந்து மாடுலஸ் வந்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, அதனால் இங்கே வந்து ஏ மைனஸ் ஒய்யும் எழுதிக்கலாம் அல்லது ஒய் மைனஸ் ஏயும் எழுதிக்கலாம். இப்போ ஒய் மைனஸ் ஏன்னு எழுதிக்கிறேன் நான், ஏன்னா இது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒய் மைனஸ் ஏக்கும் இது ட்ரூ. இப்போ ஏ வந்து ஆட் பண்ணிடுங்க, ஏ மைனஸ் ஆர் லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் ஏ ப்ளஸ் ஆர், லெஸ் தேன் ஏ ப்ளஸ் ஆர். இப்போ இதுதான் வந்து இன்டர்வல், அதாவது எல்லா ஒய் சாட்டிஸ்ஃபையிங் இந்த கண்டிஷன் ஏ மைனஸ் ஆர் லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் ஏ ப்ளஸ் ஆர். ஸோ அதனால் இது வந்து இந்த இன்டர்வல், இந்த இன்இக்வாலிட்டியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்வல் வந்து இது ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர். இப்போ ஓப்பன் பால் சென்டர் அட் ஏ ரேடியஸ் ஆர், சென்டர் அட் ஏ ரேடியஸ் ஆருங்கிறது என்ன? ஏ மைனஸ் ஆர் ஏ ப்ளஸ் ஆர். ஓகே. ஸோ இது வந்து ஓப்பன் பால்ஸுக்கு. இப்போ க்ளோஸ்டு பால்ஸ் என்ன வரப்போகுது? பி ஆஃப் 0, 1, பி ஆஃப் 0, 1. பி ஆஃப் 0, 1 என்ன வருதுன்னா, பை டெஃபினிஷன் நமக்கு என்ன வரும்? ஒய் பிலாங்ஸ் டு ஆர், மாடுலஸ் ஆஃப் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே
மாடுலஸ் லெஸ் தென் சம் நம்பர்னால் நம்ம எப்படி ஒரு இன்டர்வல் கிடச்சிதோ அதே மாதிரி இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டை வச்சு நமக்கு ஒரு இன்டர்வல் தான் கிடைக்க போகுது. ஸோ mod y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இதோடைய அர்த்தம் என்ன? -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. மாடுலஸோட டெஃபனிஷனை வச்சு இது எழுதியிருக்கோம். அப்போ இதோட இன்டர்வல் என்ன? அப்போது என்ன அர்த்தம்? இது y பிலாங்ஸ் டு -1 1 y பிலாங்ஸ் டு -1 1. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே வந்து நான் என்ன எழுதணுன்னா இதை வந்து இந்த இன்டர்வல் இதை வந்து இந்த இன்டர்வல்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து y பிலாங்ஸ் டு -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா என்ன அர்த்தம்? y பிலாங்ஸ் டு -1 1. ஸோ இங்கேயும் நான் வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து y பிலாங்ஸ் டு set of all y belongs to y in R such that y belongs to -1 1 y belongs to -1 1. அப்போ b of 0, 1ங்கிறது வந்து இந்த செட் b of 0, 1ங்கிறது வந்து -1, 1. இங்கே b of closed 0, 1. அப்போ b of closed 0, 1 நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா b of closed 0, 1 நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -1 1. இது க்ளோஸ்டு இன்டர்வல். இது க்ளோஸ்டு இன்டர்வல். அங்கே வந்து நமக்கு ஓப்பன் இன்டர்வல் கிடச்சிது. இங்கே வந்து இந்த இன்டர்வலுக்கு பேர் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல். ரைட் எண்ட் பாயிண்ட் 1 லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் -1 இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்க செட்டு ஒரு இன்டர்வலாக இருந்து அதோடைய லெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டும் ரைட் எண்ட் பாயிண்ட்டும் இருந்ததுன்னா அதை வந்து க்ளோஸ்டு இன்டர்வல்னு சொல்லுவோம். இன்டர்வல்ஸ் க்ளோஸ்டு இன்டர்வல்ஸ் ஓப்பன் இன்டர்வல்ஸுங்கிறது வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்லிக்கலாம். லேட்டராக இந்த நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து நம்ம க்ளோஸ்டு செட் ஓப்பன் செட் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் இது க்ளோஸ்டுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன் இது க்ளோஸ்ட்? இது இன்டர்வல், ஆனால் ஏன் இது க்ளோஸ்ட், எதனால் இதை வந்து க்ளோஸ்டு இன்டர்வல்னு நம்ம சொல்கிறோம், அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். க்ளோஸ்டு இன்டர்வல் இதுக்கு பேர் வந்து ஓப்பன் இன்டர்வல். ஓகே. ஆனால் ஜென்ரல் பாயிண்ட்டுக்கு என்ன வரும்? x0, r ஜென்ரல் பாயிண்ட்டுக்கு என்ன வரும்? ஸோ ஜென்ரல் பாயிண்ட்டுக்கு இந்த ஐடியா வச்சுட்டு ஜென்ரல் இதுக்கு வந்து x0 - r x0 + r. x0 வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர், வேர் x0 வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர் அண்ட் r ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர். அப்போ க்ளோஸ்டு பால் இன் r வந்து வித் யூஷுவல் மெட்ரிக் அது வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வலாக இருக்க போகுது x0 - r x0 + r. ஓகே. ஸோ நம்ம டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஓப்பன் பால்ஸு க்ளோஸ்ட் பால்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி r வித் யூஷுவல் மெட்ரிக்கில் ஓப்பன் பால் க்ளோஸ்டு பாலுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஓப்பன் பால்ஸும் க்ளோஸ்டு பால்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட் ஸ்பெஷல் சப்செட்ஸ் இதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணோம் நம்மளுடைய ரிசல்ட்ஸில். ஓகே. ஸோ நம்மளுடைய டிஸ்கஷன்ஸில் இதை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்னும் வேறு சில இம்பார்ட்டன்ட் செட்ஸ்லாம் இருக்குது. அதையும் வந்து நம்ம டிஸ்கஷன்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து ஓப்பன் செட்டு. நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் செட்னு என்னென்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இன்டீரியர் பாயிண்ட்டுன்னா வந்து என்னென்னு தெரியணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்டீரியர் பாயிண்ட்டுங்கிறத வந்து ஓப்பன் செட்ஸ், ஸோ டைட்டில் வந்து ஓப்பன் செட்ஸ் அண்ட் க்ளோஸ்டு செட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து இன்டீரியர் பாயிண்ட். ஸோ அசம்ஷன் வந்து XD மெட்ரிக் ஸ்பேஸ் தான். அதில் ஒரு பாயிண்ட் ஒரு செட் எடுத்துக்கிறோம், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ XD மெட்ரிக் ஸ்பேஸ், XD வந்து SP. ஸோ M வந்து மெட்ரிக்கு, SP வந்து ஸ்பேஸ். M வந்து மெட்ரிக், XD மெட்ரிக் ஸ்பேஸு. A point x0 belongs to E. ஸோ நான் ஒரு ஈங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன் எக்ஸில். x0ங்கிறது அதில் உள்ள ஒரு பாயிண்ட்டு. எ பாயிண்ட் இங்கே பிடிங்கிறது வந்து அப்ரவேஷனில் பாயிண்ட். எ பாயிண்ட் x0 in E. ஸோ வேர் இஸ் அதை வந்து எப்போ ஒரு இன்டீரியர் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம், இஸ் செட் டு பி அன் இன்டீரியர் பாயிண்ட்.
an interior point of E if so எப்போ வந்து x0 ஈயோட இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணும்னா if நம்மளால ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்க முடியணும் satisfying open ball center at x0 radius r அது வந்து subset of E இருக்கணும் subset of E ஸோ இங்கே வந்து E வந்து கொடுத்துருக்க subset of where E is a subset of metric space XD subset of metric space X ஓகேங்களா ஸோ நான் வந்து XD தான் மெட்ரிக் ஸ்பேஸ்னா எக்ஸ் கமா டின்னு எழுதுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஜென்ரலாக வந்து நம்ம டியை வந்து சப்ரஸ் பண்ணிடுவோம் எக்ஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா அதில் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அது அந்த ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அந்த மாதிரி இது வந்து ஜென்ரலாக எல்லா புக்ஸ்லையுமே வந்து ஃபாலோ பண்ணுற ஐடியா இது இந்த மாதிரி டியை வந்து சப்ரஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கால் பண்ணுறது எக்ஸ் இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ் அப்போது கொடுத்துருக்க செட்டு ஈங்கிறது வந்து ஏதோ ஒரு செட்டு மெட்ரிக் ஸ்பேஸில் அதில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அந்த பாயிண்ட்டை எப்போ நம்ம இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம்னா அந்த பாயிண்ட்டுக்கு நம்மால் ஒரு பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்க முடியணும் இந்த ஓப்பன் பால் வந்து ஈக்குள்ளே சப்செட்டாக இருக்கணும் ஈயில் ஃபுல்லாக சப்செட்டாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா x0 வந்து இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இன்டீரியர் பாயிண்ட்னா நான் டெஃபனிஷன் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டையும் கலெக்ட் பண்ணலாம் இப்போ அதுக்கு வந்து நான் இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஐஎன்டிங்கிறது வந்து என்னென்னா எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் எப்போன்னா எக்ஸ் வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கணும் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இ ஸோ எக்ஸில் உள்ள எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டையும் ஒரு கலெக்ஷனாக எடுத்து அதுக்கு வந்து இந்த நொட்டேஷன் கொடுக்குறோம் இன்டீரியர் ஆஃப் ஈன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த செட்டுக்கு பேர் வந்து interior set of E interior set of E இதே செட்டுக்கு இன்னொரு நோட்டேஷன் வந்து என்னென்னா E அது மேலே வந்து சூப்பர்ஃபிக்ஸில் ஒரு சர்க்கிள் போடுவாங்க E சூப்பர்ஃபிக்ஸில் ஒரு சர்க்கிள் அதுக்கு வந்து இன்டீரியர் ஆஃப் ஈன்னு பேர் ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த இன்டீரியர் டெஃபனிஷன் என்னன்னு பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய செட்டு வந்து ஸோ ஆர் எடுத்துக்கலாம் ஆரில் வந்து ஆர் தான் நம்மளுடைய மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் வந்து நம்மளுடைய மெட்ரிக் ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம் ஈங்கிறது வந்து நான் இந்த செட் எடுத்துக்கிறேன் -1, 1 இப்போ இந்த செட்டு என்னன்னு பார்த்தோன்னா இந்த செட்டு ஓப்பன் பால் சென்டர் அட் 1 ரேடியஸ் 1 ஸோ நான் ஒரு ஓப்பன் பாலையே எடுத்திருக்கேன் என்னுடைய செட்டு என்ன ஓப்பன் பால் இப்போ இதில் ஒரு ஆப்வியஸான ஒரு இன்டீரியர் பாயிண்ட் இருக்குது என்ன அந்த இன்டீரியர் பாயிண்ட்டு 0 சென்டர் 0 இருக்கு இல்லையா அதுவே வந்து ஒரு இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இந்த செட்டு அப்போ 0 belongs to E is an interior point of E இது வந்து ஆப்வியஸான ரீசனுக்காக என்ன ரீசன் ஏன்னா பால் சென்டர் அட் 0 ரேடியஸ் 1 இஸ் அ சப்செட் ஆஃப் இ ஏன்னா ஈக்குவலிட்டி இருக்குது ஈக்குவலிட்டினா சப்செட் ப்ளஸ் ஈக்குவல் என்ன ரீசன் ஆஸ் B01 is a subset or equal to E is a subset or equal இது ஆக்சுவலாக வந்து இந்த கீழே ஒரு கோடு போட்டு எழுதணும்னா அது ஈக்குவல் அது ஈக்குவலாக குறிக்கிறது ஒரு சில நேரம் இப்படி எழுதுவாங்க அதாவது சப்செட் ப்ராப்பர் சப்செட்னா இந்த மாதிரி எழுதுவாங்க ஸோ நம்ம வந்து நமக்கு ஈஸியாக இது கிடச்சிட்டு 0 வந்து ஒரு இன்டீரியர் பாயிண்ட் 0 தவிர வேறு ஏதாவது ஒரு இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கா வேறு இன்டீரியர் பாயிண்ட்ஸ் இருக்கா இந்த செட்டுக்கு நம்ம வந்து லேட்டர் ப்ரூவ் பண்ணலாம் இந்த செட்டில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட் தான் அதை லேட்டர் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹாஃபும் வந்து ஒரு இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லலாம் x equal to half is an interior point
ஆஃப் B01. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க செட் இ. இப்போ ஜாமெட்ரிக்கலாக நம்ம என்ன சொல்லணும்னா, நம்மக்கிட்ட -1 இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது. நம்மளுடைய இன்டர்வல் வந்து இதுதான் நம்மளுடைய இன்டர்வல், அதாவது ஓப்பன் இன்டர்வல். -1 இல்லை, 1 இல்லை, அதுக்கு இன்பிட்வீனில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம ஹாஃப் வந்து எடுத்திருக்கோம், இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஹாஃபுக்கு r > 0 கண்டுபிடிக்கணும், ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய எய்ம் என்ன, டு ஃபைண்ட் r > 0 such that B12 r is a subset of B01. B12 r subset of B01. இப்போ half எடுத்துக்கோங்க, halfல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, halfல இருந்து 1க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து half. அதே நேரத்தில் halfல இருந்து -1க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3/2. ஸோ இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் வந்து 3/2 வருது. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து half வருது. அப்போ நான் சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன், ஹாஃப்ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன், அல்லது அதை விட சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஸோ டேக் r ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் half -1 half +1. ஏன்னா எனக்கு லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் -1ன்னு தெரியும், ரைட் எண்ட் பாயிண்ட் 1ன்னு தெரியும். அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்லேருந்து ரைட் எண்ட் பாயிண்ட்டுக்கும் லெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். அதில் சின்ன நம்பர் எடுக்கிறேன். அதில் சின்ன நம்பர் என்ன வருதுன்னா எனக்கு ஹாஃப்னு வருது. சின்ன நம்பர் என்ன வருது, ஹாஃப்னு வருது. அப்போ ஆரை வந்து ஹாஃப்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆரை வந்து ஹாஃப்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம B12, r. B12, r டெஃபனிஷன் என்ன, set of all y real numbers such that modulus of y minus half less than half. இங்கே வந்து ஆரும் ஹாஃப் தான் எடுத்திருக்கோம், ஆனால் இந்த செட் என்ன, அதாவது மாடுலஸ் ஆஃப் y minus half less than halfங்கிறது என்ன, இது வந்து -half less than y minus half less than half. அதுதான் வந்து மாடுலஸ் லெஸ் தேன் ஹாஃபுக்குள்ள அர்த்தம். இப்போ ஹாஃபை ஆட் பண்ணிடலாம். ஹாஃபை ஆட் பண்ணேன்னா 0 less than y less than half. அப்போ மாடுலஸ் ஆஃப் y minus half less than halfன்னா நமக்கு என்ன இன்டர்வல் கிடைக்குது, 0லேருந்து half வரைக்கும் உள்ள இன்டர்வல் வித்தவுட் எண்ட் பாயிண்ட்ஸ். லெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டும் இல்லை, ரைட் எண்ட் பாயிண்ட்டும் இல்லை. அதாவது y 0 விட பெருசாக இருக்கணும், அதே நேரத்தில் ஹாஃபை விட சின்னதாக இருக்கணும். ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து இந்த இன்டர்வல் 0, ½ அப்போ இந்த பால் வந்து என்னென்னா, அப்போ B12, r இங்கே ஆரும் வந்து ஹாஃபு, அது வந்து என்னென்னா ½ - r ½ + r. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், a - r a + r. அதனால் நமக்கு இது 0, 1ன்னு கிடச்சிருக்கு. 0, 1. 0, 1 சப்செட் ஆஃப் -1, 1. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் லெஸ் தேன் 1. இது வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கு. இதுதான் நம்மளுடைய இ. இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணியிருக்கோம்னா, இந்த பாயிண்ட் ஹாஃப் வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இல்லையா. ஆனால் அந்த வெரிஃபிகேஷன்லேயே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். என்னென்னா, நம்ம வேறு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எப்படி அந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இது எக்ஸுன்னா எக்ஸிலேருந்து லெஃப்ட் எண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், எக்ஸிலேருந்து ரைட் எண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு அதில் மினிமம் எடுக்கணும். அதை நம்மளுடைய ஆராக ஃபிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு இன்டர்வல் கிடைக்கும், x - r x + r. அது வந்து -1, 1ல் இருக்கும். அதாவது எக்ஸு பிலாங்ஸ் டு -1, 1ன்னு எடுத்தோம்னா நம்ம வந்து ஆரை வந்து ஃபிக்ஸ் r மினிமம் ஆஃப் mod x - 1 mod x + 1 இப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா B(x, r) இந்த நம்பருக்கு என்ன வருதுன்னா x - r x + r. இப்போ இந்த செட்டு வந்து நம்மளால் வந்து -1, 1க்குள்ளே தான் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேயா?
ஏன்னா இந்த ஆர் வந்து இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா இருக்க போது அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். இதை ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். உதாரணத்துக்கு எக்ஸ் வந்து ஹாஃப்னு எடுத்துக்கோங்க. ஹாஃப்னா இது ட்ரூ. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுத்துங்க. நெகட்டிவ் நம்பர்னால் இது பெருசாக இருக்க போகுது. எக்ஸ் கிரேட்டர் தன்னா இது சின்னதாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். எக்ஸ் லெஸ் தென்னா இது பெருசாக இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் சின்னதாக இருக்கும். அப்போ இந்த ஆர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக வரப்போகுது. ஆர் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக வரப்போகுது. அப்போ அதை வச்சுட்டு நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் வந்து நம்ம மினிமத்தை எடுத்துட்டோம், ஏன் மேக்ஸிமத்தை எடுத்துக்கல? ஏன் மினிமம் எடுத்தோம், ஏன் மேக்ஸிமம் எடுக்கல? ஏன்னா மினிமம்னா நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸு, மேக்ஸிமம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3/2. ஹாஃப்லேருந்து -1க்குள்ளது வரதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். அது வந்து 3/2. இப்போ நீங்கள் மேக்ஸிமம்னு ஒரு வேளை ட்ரை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ½ r = 3/2. r = 3/2. அப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது? ½ - r, ½ + r. இப்போ 3/2 போடுங்க. 3/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா r = 3/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1, ரைட் ஹேண்ட் சைடில் ½ + 3/2. அது வந்து 2. ½ + 3/2 2. அப்போ இது வந்து நாட் அ சப்செட் ஆஃப் -1, 1. இது வந்து நாட் அ சப்செட் ஆஃப் -1, 1. ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் எடுக்கலை. மினிமம் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸு பாசிட்டிவ்னா என்ன வரப்போகுது, எக்ஸு நெகட்டிவ்னா என்ன வரப்போகுது. இப்போ எந்த கேஸ்லையுமே வந்து இதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் சப்செட் ஆஃப் -1, 1. இதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. அப்போது இந்த செட்டு பி ஆஃப் 0, 1ல் எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட். அதனால் இதோடைய இ இன்டீரியர் என்ன வரப்போகுது? இப்போ இந்த செட்டுக்கு, இந்த பர்டிகுலர் செட்டுக்கு நமக்கு இ சர்க்கிள் அல்லது இன்டீரியர் ஆஃப் இ அது வந்து இந்த செட்டே வருது. ஓகேயா? ஆனால் எல்லா செட்டுக்கும் இது ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 2. லெட் E = லெஃப்ட் சைடு 0 இருக்குது, ரைட் சைடு ஓப்பன் 1 இருக்குது. இப்போ இதுக்கு என்ன நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்னா, தென் x = 0 இஸ் நாட் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் E. இப்போவும் நான் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் தான் வித் யூஷுவல் மெட்ரிக் அதில் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு. இப்போ எக்ஸ் இங்கே இந்த செட்டுக்கு 0 வந்து இன்டீரியர் பாயிண்ட் இல்லை. எதனால் இன்டீரியர் பாயிண்ட் இல்லை? ஏன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ஃபைண்ட் r > 0 such that b 0, r சப்செட் ஆஃப் E. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நமக்கு b ஆஃப் 0, r ஏற்கனவே என்னன்னு தெரியும். b ஆஃப் 0, r என்ன? சென்டர் எழுதுங்க, அதுலேருந்து ஆரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க, சென்டர் எழுதுங்க, அதோட r ஆட் பண்ணுங்க. அப்போ இங்கே வந்து -r, r. இப்போ உதாரணத்துக்கு வேணால் r = ½ வச்சுக்கலாம். r = ½ நமக்கு வந்து -12ம் +12ம் வரும். ஆனால் இது வந்து நாட் அ சப்செட் ஆஃப் 0, 1. ஏன்னா இங்கே வந்து நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது இந்த செட்டில். உதாரணத்துக்கு -1/4 எடுத்துக்கலாம். -1/4 இந்த பாலில் இருக்குது, ஆனால் இந்த செட்டில் கொடுத்துருக்க செட்டு இல்லை. அப்போது கொடுத்துருக்க செட்டில் வந்து இன்டீரியர் பாயிண்ட்ஸ், ஒரு சில பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஒரு சில பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்டாக இல்லாமலும் இருக்கலாம். இந்த செட்டில் 0 வந்து இன்டீரியர் பாயிண்ட் இல்லை, ஆனால் 0வை தவிர மற்ற எல்லாமே இன்டீரியர் பாயிண்ட். ஓகே. ஸோ இது வந்து ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆர் வித் டிஸ்கிரிட் மெட்ரிக்னு எடுத்துக்கலாம், அல்லது எக்ஸ் இஸ் அ டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் d இது வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
E வந்து ஏதோ ஒரு சப்செட்னு எடுத்துக்கோங்க. E வந்து ஏதோ ஒரு சப்செட். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா தென் x belongs to E implies x is an interior point. Interior point of E. கொடுத்துருக்க செட்டில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அது வந்து ஒரு இன்டீரியர் பாயிண்டாக தான் இருக்கும். இது வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் இது வந்து ட்ரூ. இங்கே எக்ஸ் வந்து எந்த செட்டானாலும் இருக்கலாம். அதில் ஒரு சப்செட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த சப்செட்டில் வந்து இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டு தான். எதனால் இதுன்னா இப்போ நம்ம வந்து 0 ஆர் வந்து லெஸ் தேன் 1ன்னு எடுத்துக்கலாம். லெட் ஆர் வந்து லெஸ் தேன் 1ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே ஓப்பன் பால் என்ன வரப்போகுது? ஓப்பன் பால் ஆர் லெஸ் தேன் 1ன்னா, ஏன்னா இங்கே டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். இங்கே வந்து பாலோடைய டெஃபினிஷன் பார்த்தோம்னா செட் ஆஃப் ஆல் ஒய் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 1, லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 1. ஆர் வேணும், ஆர் வந்து லெஸ் தேன் 1. அதனால் இங்கே வந்து எக்ஸுங்கிற பாயிண்ட்டை தவிர வேறு எந்த பாயிண்ட்டும் இருக்க முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஆரை விட பெருசாக இருக்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து சிங்கிள்டன் எக்ஸ். அப்போ நம்ம ரேடியஸ் வந்து எந்த நம்பர் ஆருக்குள்ளே ஆர் வந்து 0, 1க்குள்ளே எந்த நம்பர் எடுத்தாலும் நமக்கு வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ. பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் வந்து சிங்கிள்டன் எக்ஸு. இது சப்செட் ஆஃப் இ. இது சப்செட் ஆஃப் இ. அதனால் இது வந்து எக்ஸ் இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ. இது வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸோடைய ஒரு வெரி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து வேறு எந்த மெட்ரிக் ஸ்பேஸ்லையும் ட்ரூ கிடையாது. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூனா அது டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் செட்டுன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணலாம். ஓப்பன் செட், a set E subset of X is said to be open, is said to be an open set. ஓப்பன் செட் எப்போ வந்து ஒரு செட்டை ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில்? இஃப் இ சர்க்கிள், அதாவது இன்டீரியர் ஆஃப் இ வந்து ஈக்கு சேமாக இருக்கணும். தட் இஸ் இன் அதர் வேர்ட்ஸ் தட் இஸ் every point x in E is an interior point. இப்போ ஒரு செட்டு நம்ம வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நான் அதை வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஈன்னு சொன்னேன்னா இ வந்து ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ், அதை வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன் நான். அப்போது எப்போ வந்து நான் இந்த செட்டை ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவேன்னா இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கணும். இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டு. இன் அதர் வேர்ட்ஸ் இ இன்டீரியர் ஈக்குவல் டு இ. ஓகே, இ இன்டீரியர் ஈக்குவல் டு இ. ஓகே, அதாவது இன் நொட்டேஷனில் இது இந்த மாதிரி சொல்கிறேன். இ இன்டீரியர் ஈக்குவல் டு இ. இதுக்கு வந்து இன்டீரியர் ஆஃப் இன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு இன்டீரியர் ஆஃப் இ. ஓகே, இப்போது இந்த மாதிரி இல்லைன்னா அது வந்து ஓப்பன் செட் இல்லைன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், இட் இஸ் நாட் அ ஓப்பன் செட். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் இருந்தே நம்ம குயிக்காக வந்து எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எக்ஸ்டி டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸு இ ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ். லெட் இ சப்செட் ஆஃப் எக்ஸ். நம்ம ஏற்கனவே என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னா டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் இ எந்த சப்செட்னா எவ்ரி எலமெண்ட் இன் இ இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இ. தென் இ ஈக்குவல் டு இ சர்க்கிள் விச் இஸ் இன்டீரியர் ஆஃப் இ. தட் இஸ் இ இஸ் ஓப்பன். இ இஸ் ஓப்பன். இப்போது மெட்ரிக் ஸ்பேஸில் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னா நம்ம எந்த ஒரு செட் எடுத்தாலும் அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டு. அதனால் வந்து அந்த செட்டே ஓப்பன் செட் ஆக போகுது. அதனால் அந்த செட்டே ஓப்பன் செட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ். ரெண்டாவது நம்ம ஆர் எடுத்துக்கலாம். நான் வெறுமனே ஆர் எடுத்தேன்னா அது வந்து யூஷுவல் மெட்ரிக்ங்கிற அசம்ஷன். ஓகே,
அல்லது நான் அதில் வேறு ஏதாவது மெட்ரிக்னா அதை என்னன்னு சொல்லுவேன். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர். ஆருங்கிறது தான் நம்மளுடைய மெட்ரிக் ஸ்பேஸ். இப்போது பி ஆஃப் 0,1 இது வந்து நமக்கு -1,1ன்னு தெரியும். ஏற்கனவே நம்ம இந்த செட்டில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த செட்டு வந்து ஓப்பன் செட். இந்த செட்டு வந்து ஓப்பன் செட். ஓகேயா? ஸோ இந்த செட்டு ஓப்பன் செட்டு. அதே நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா அது வந்து ஓப்பன் செட் இல்லை. திஸ் இஸ் ஓப்பன் செட்டு. அண்ட் 0,1 இது வந்து நாட் அ ஓப்பன் செட். நாட் அ ஓப்பன் செட். என்ன காரணத்தினால? 0 x equal to 0 is not an interior point. Not an interior point. Okay. ஸோ நம்ம இப்போ வந்து ஓப்பன் செட்டுன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இன்னொரு இப்போ இந்த ஓப்பன் செட்டுலேயே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ஓப்பன் பால் எடுத்திருக்கோம் இன் ஆர். அது வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் ட்ரூவாக இருக்குமா இந்த கொஷின்? அதாவது நம்ம ரியல் நம்பர் சிஸ்டத்தில் யூஷுவல் மெட்ரிக்கில் ஓப்பன் பால் 0,1 எடுத்திருக்கோம். அது வந்து ஓப்பன் செட்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, நம்ம வேறு எதுனாலும் எடுத்துக்கலாம். பி ஆஃப் ஏ கமா ஆர். பி ஆஃப் ஏ கமா ஆர். ஸோ இன்ஃபேக்ட் பி ஆஃப் ஏ கமா ஆர், அதாவது பால் சென்டர் அட் ஏ, ரேடியஸ் ஆர். ஏங்கிறது ஏதோ ஒரு ரியல் நம்பர், ஆருங்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர். இந்த செட்டு வந்து இஸ் ஓப்பன், இஸ் அ ஓப்பன் செட், இஸ் அன் ஓப்பன் செட் இன் ஆர். எப்போனா ஃபார் ஏ பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் ஆர் கிரேட்டர் than 0. எந்த ஒரு ஓப்பன் பால் எடுத்தாலும் அது வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும் ரியல் நம்பரில். இது ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் ட்ரூவா? உதாரணத்துக்கு இது வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ்லையும் இது ட்ரூ. டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் இன்ஃபேக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ராங்கர் ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு செட் எடுத்தாலும் அதுவே ஓப்பன் செட்டு. இன் பர்டிகுலர் பால்ஸ் ஆர் ஓப்பன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஒரு ஓப்பன் பால் எடுத்தோம்னா அது ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். என்ன? ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன? லெட் எக்ஸ் கமா டி be a metric space, then every open ball in X அது வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஓப்பன் பால் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஓப்பன் செட். அதாவது அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்ஸ். ஓப்பன் பால்ஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட். ஓகே, அது வந்து ரியல் லைனில் ட்ரூன்னு பார்த்தோம். அது ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸ்லையுமே ட்ரூங்கிறத வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பாலும் வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்லணும். ஒவ்வொரு ஓப்பன் பாலும் ஓப்பன் செட்டுன்னு சொல்லணும். நம்ம ஒரு ஓப்பன் பாலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் நாட்டுங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஆறுங்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் இஸ் அன் ஓப்பன் செட். இன் எக்ஸ். ஓப்பன் செட் இன் எக்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும், இந்த செட்டில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஓப்பன் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணும். இப்போ எக்ஸ் நாட் வந்து இன்டீரியர் பாயிண்ட். அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் பி ஆஃப் 0R, பி ஆஃப் எக்ஸ் நாட் ஆர் இதோடைய இன்டீரியர் வந்து பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இன்டீரியர் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். ஓகே,
ஏன்னா ஆப்வியஸாக இது ட்ரூ. எதனால்? ஏன்னா ரேடியஸ் சேம் ரேடியஸே எடுத்துக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். இதுதான் ரீசன். இதுதான் ரீசன். எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்த செட். ஸோ இது பாயிண்ட் 1. ஸோ பாயிண்ட் 2 வந்து ஒய் ஏதோ ஒரு பாயிண்ட்டு அண்ட் ஒய் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒய்யை வந்து இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் y is an interior point of b of x naught comma r. y greater than 0 னா நம்ம ரேடியஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணோம் இந்த கேஸில்? இம்ப்ளைஸ் ரேடியஸ் வந்து 1 மைனஸ் ஒய். எதனால் 1 மைனஸ் ஒய்? ஏன்னா வந்து இங்கே ரேடியல் லைன் வந்து இங்கே 1 நோக்கி போகுது. ஒய் வழியாக போகிற ரேடியல் லைன் வந்து 1 நோக்கி போகுது. அப்போ 1லேருந்து ஒய்க்குள்ள டிஸ்டன்ஸை பார்த்தா போதும். 1லேருந்து ஒய்க்குள்ள டிஸ்டன்ஸ் அது வந்து இந்த ஒய்க்கு கரஸ்பாண்டிங்கான ரேடியஸ். அதே இது ஒய் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா லெஸ் தேன் 0வாக இருந்ததுன்னா நம்ம இந்த லைனை பார்த்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதாவது -1க்கு நோக்கி போகிற ரேடியல் லைனை பார்த்தோம். டிஸ்டன்ஸ் வந்து அல்லது ரேடியஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டோம். y1 + 1 இதுதான் வந்து ரேடியஸ். இந்த y1க்கு கரஸ்பாண்டிங்கான ரேடியஸ். அதே ஐடியா தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். அதே ஐடியா, அதாவது x0ல இருந்து ஒரு ரேடியல் லைன் y வழியாக போகிற ஒரு ரேடியல் லைனை பார்க்குறோம். ஸோ நான் ஒரு பிகர் இதை ட்ரா பண்ணிக்கிறேன். பெருசாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது வந்து x0, இது வந்து y. இப்போ நம்ம வந்து ஒய்க்கு ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த ஒய்யில் இருந்து இந்த x0ல இருந்து ஒய் வழியாக ஒரு ரேடியல் லைன் ட்ரா பண்ணுங்க. ஒரு ரேடியல் லைன். இப்போ ரேடியல் லைன் ட்ரா பண்ணோன்னா அது வந்து இங்கே ஒரு பாயிண்ட், சர்க்கிளில் ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணுது. சர்க்கிளில் ஒரு பாயிண்ட். இப்போ இந்த டிஸ்டன்ஸை மட்டும் பார்த்தா போதும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது? இது டோட்டல் லென்த்து 6. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து d ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய். அப்போ இந்த பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து r மைனஸ் d ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய். ஓகே, அதை தான் வந்து நான் இந்த எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் இந்த கொடுத்துருக்க ஒய் வந்து b ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். இதுக்கு இந்த ஒய்க்கு கரஸ்பாண்டிங்கான ரேடியஸ் அதை வந்து நான் RYன்னு போட்டுக்கிறேன். ஒய்க்கு கரஸ்பாண்டிங்கான ரேடியஸ் RY. இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா RY வந்து R மைனஸ் D ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய். D ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய். எதனால்? D ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய்யையும் இந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு R கிடைக்கும். ஏன்னா இது வந்து ரேடியல் லைன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா ரேடியல் லைனில் இருந்து d ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ அதை தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம வந்து இது ஜாமெட்ரிக் ஐடியா. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இப்போ நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா b ஆஃப் ஒய் RY. b ஆஃப் ஒய் RY. இதுதான் வந்து சப்செட் ஆஃப் b ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் b of y ry subset of x naught comma r where ry equal to r minus d of x naught comma y. ஓகே, இப்போ ரெண்டு செட்டு கொடுத்துருக்கோம். a subset of b. அதை எப்படி சொல்கிறது? ஏல ஒரு எலமெண்ட் எடுக்கணும், அது பியில் இருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ அதை தான் சொல்ல போகிறோம். இப்போ zங்கிறது வந்து இதில் எடுத்துக்கலாம் b of y ry. நம்ம இந்த z வந்து இதில் இருக்குன்னு சொல்லணும். அதை சொல்லிட்டோன்னா இந்த கண்டெய்ன்மெண்ட் வந்து ப்ரூவ் ஆயிரும். ஓகே, இப்போ d ஆஃப் எக்ஸ் நாட் கமா z பார்க்கலாம். d ஆஃப் எக்ஸ் நாட் கமா z இது வந்து நம்ம லெஸ் தேன் ஆர்னு சொல்லணும். இது வந்து லெஸ் தேன் ஆர். ஸோ லெட் z பிலாங்ஸ் டு திஸ். டு ப்ரூவ் z பிலாங்ஸ் டு b ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். இப்போ z இதில் இருக்குன்னு சொல்லணும்னா டிஸ்டன்ஸை பார்க்கணும். x0க்கும் zக்குள்ள டிஸ்டன்ஸ் இதை பார்க்குறோம்.
எக்ஸ் நாட்டு ஜெட் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து ஒய். ஏன்னா ஒய் வந்து இங்கே இருக்குது, அந்த பால் எக்ஸ் நாட் கமா ஆரில் இருக்குது, ஜெட் வந்து இந்த பாலில் இருக்குது. ஸோ அதனால் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி படி எக்ஸ் நாட் ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா ஜெட், டி ஆஃப் ஒய் கமா ஜெட். ஓகே, ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸும் தெரியும். இப்போ இது வந்து டி ஆஃப் ஒய் கமா ஜெட், டி ஆஃப் ஒய் கமா ஜெட் வந்து லெஸ் தேன் ஆர் ஒய். So this is less than or equal to d of x naught comma y plus ry plus ry. In fact வந்து strictly less than, in fact strictly less than. ஏன்னா இந்த இது z வந்து ஓப்பன் பால்ல இருக்கு, அதனால y-க்கும் z-க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் strictly less than ry. இப்போ ry-யோட டெஃபினிஷன் என்ன? ry வந்து ஈக்குவல் டு r மைனஸ் திஸ். அப்போ இது இங்கே போச்சுன்னா ஈக்குவல் டு r. அப்போ இந்த நம்பர் வந்து ஈக்குவல் டு r, இந்த நம்பர் ஈக்குவல் டு ஆர். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஜெட் இஸ் லெஸ் தேன், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன். உங்கள்கிட்ட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, ஆனால் ஒரு ஸ்டெப்பில் லெஸ் தேன் வருது, அதனால் இது வந்து லெஸ் தேன் ஆர். தட் இஸ் டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஜெட் லெஸ் தேன் ஆர். இதுலேருந்து என்ன சொல்லிடலான்னா ஜெட் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். இப்போ நம்ம ஜெட்டுங்கிறது வந்து இந்த பாலில் உள்ள ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா ஜெட் பிலாங்ஸ் டு இந்த பால்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த பால் வந்து சப்செட் ஆஃப் பி ஆஃப் ஒய் ஆர் ஒய், சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். ஒய் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட், ஒய் இதில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட், ஃபார் எவ்ரி ஒய் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். ஏன்னா ஒய் வந்து நம்ம முதல்ல ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அது வந்து என்ன பாயிண்ட்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாலும் நம்மளால் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஐடியா. அந்த எக்ஸ் நாட்டிலேருந்து ஒய் வழியாக ஒரு ரேடியல் லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு ரேடியல் லைன் டிஸ்டன்ஸ் வந்து 6, அதுலேருந்து டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் சப்ட்ராக்ட் பண்ணால் அதுதான் தேவையான ரேடியஸ். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா எவ்ரி ஓப்பன் பால் இஸ் அ ஓப்பன் செட்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட இன்றைக்கி லெக்சரை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கும் வந்து நம்ம இதே மாதிரியான இம்பார்ட்டண்ட் செட்ஸ் இருக்குது மெட்ரிக் ஸ்பேஸில், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.